அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான நல்லடியார்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த நோன்பு வைக்க போகிறவங்களுக்காக கிடைக்கும் 6 அருள் கொடைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நோன்பு வைக்கிறவங்களுக்கும் அதை என்னென்ன வைக்கிறவங்களுக்கு இந்த அருள் கொடைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்க சொன்னாங்க, மக்களே, உங்கள் முன்னுக்கு ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் வர இருக்குது. அதில் 12 மாதங்களோட சிறந்த ஒரு மாதம் அது. அந்த மாதத்தில் லைலத்து கதுர் என்னும் ஒரு இரவு இருக்குது. அந்த இரவில் நின்று வணங்குறவங்க 80 வருடம் நன்மைகளை சம்பாரிச்சவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குறான். அதில் 30 நாள் இருக்குது. அதில் முதல் 10 பரக்கத்துக்காகவும், 2வது 10 பாவ மன்னிப்புக்காகவும், 3வது 10 கேட்டிங்கன்னா நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்புறதுக்காண்டியும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, என்னோட உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு 6 அருள் கொடை கொடுத்துருக்கேன். இது முன்னுக்கு உள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனக்கு முன்னுள்ள உள்ள நபிமார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு நோன்பை என்ன செஞ்சான், கடமையாக்குனான். ஆனால் அவர்களுக்கு இந்த 6 அருள் கொடை கொடுக்கல. எனக்கும் என்னோட உம்மத்துக்கும் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். சஹாபாக்கள் மிகவும் ஆர்வத்துடன், யார சொல்லலாம், அது என்னென்ன அருள் கொடை, அது எங்களுக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டேன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ரமலான் மாதம் வர்றப்ப சொல்லுவானா, சொர்க்கத்தை அலங்கரிங்க, தினம் தினம் சொர்க்கத்தில் இங்கே முகமது நபியோட உம்மத் நோன்பு வைக்க போகிறாங்க, அவங்க இங்கே வருவாங்க, அதுக்காண்டி சொர்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது சொல்கிறான்னா, நரகத்தோட வாசலை நீங்கள் மூடுங்க, இந்த 1 மாதத்துக்கு நரகத்தோட வாசலை மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, 3வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து நீங்கள் அட்டூழிய செய்யும் ஷைத்தான் என்ன செய்யுங்க, விலங்கிட்டு கடலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, 4வது சொல்கிறான்னா, கடல் உள்ள மீன்களெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்னா, முகமது நபியோட உம்மத்து நோன்பு வைக்க போகிறாங்க, அவர்களுக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்க, துவா செய்யுங்க. நினச்சி பாருங்கள், கடல் எத்தனை கடல் இருக்குது, எவ்வளோ மீன்கள் இருக்குது, அத்தனை மீன்களும் நோன்பு வைக்க போகும், நமக்காக துவா செய்கின்றன சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்பு வைத்தவர்களுக்கு கூலி நோம்பின் இறுதியில், அதாவது பெருநாள் அன்னைக்கு வழங்கப்படுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னோட மலக்குமார்ட்ட சொல்கிறான்னா, என்னோட அடியானை பாருங்க, 30 நாளும் நோன்பு வைத்து, இரவெல்லாம் வணங்கி, பகலில் நோன்பு வைத்து, அவன் தக்பீர் முழங்கி கொண்டு என்னை நோக்கி வருகிறான், அவனுக்கு என்ன செய்யறேன், என்னையே நான் கூலியா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்சியா இருங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோம்பின் இறுதியில் நோம்பாளிக்கு கூலி வழங்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த 6 சிறப்புகளை இழக்கக்கூடாது. இது நோன்பு வைத்தவர்களுக்கு தான் கிடைக்கும், நோன்பு வைக்க போறவர்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ பேர் நம்ம கூட போன வருஷம் இருந்தாங்க, அவர்கள் நம்ம கூட இல்லை, இந்த வட்டம் நம்ம இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட சஹாபாக்கள் 6 மாதத்துக்கு முன்னுக்கே இருந்த ரமலானுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்திலிருந்தே துவா செய்வாங்க, யா அல்லாஹ் ரஜப்லையும் சாஃபான்லையும் எனக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை செய்வான்னு துவா செய்வாங்க. இது 1 நாளோ 2 நாளோ நமக்கு இருக்குது, நம்ம அதிகமாக துவா செய்யணும். என்ன நோய் நொடி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். சுகரோ, ப்ரெஷரோ, அல்சரோ, இப்போ நிறைய நோய்களில் தான் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்யுங்க, நோன்பு வைக்கிறனால நிறைய நிவாரணம் கூட கிடைக்கிது. நோன்பு வைத்தால் உயிருக்கே ஆபத்து, நான் மாத்திரை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோன்பு விட்டுக்கலாம். அதுக்கு சலுகை இருக்குது. நோயாளிகள் நோன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்ய சலுகை இருக்குது. அவங்க தினமும் ஒரு ஏழைக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும். நம்ம என்ன சாப்பாடு செய்கிறோமோ அதுக்குள்ள பணத்தையோ அல்லது உணவையோ சகர் நேரத்துக்கும் நோன்பு திறக்கிற நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். இல்லை என்னால் முடியுங்கிறப்ப நோய் சரியானப்பறம் அந்த நோன்பை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்ணி 1 நோன்பு 2 நோன்பை வைத்து பார்க்கணும். அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வந்திருக்க நோயை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சரி பண்ணிடுவேன். அப்போ அந்த நோன்புங்கிறது நமக்கு ஒரு இறை அச்சத்தை உண்டாக்குறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நோன்புனா என்ன, நம்ம பசிச்சிருந்து தாகமா, அது கிடையாது. அல்லாஹ் மேலே அதிகமான இறை அச்சம் வருவதற்குத்தான் இந்த நோன்பு. நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம மட்டும் தனியாக இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், தண்ணி குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்காங்க. இந்த இறை அச்சம் வருவதற்கு தான் அல்லாஹ் நோன்பு
நோன்பை கடமையாக்கியிருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நோன்பு வைக்க முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு நோன்பு 2 நோன்பு வச்சு பார்க்கணும். நமக்கு ரொம்ப முடியல இதாக இருக்கும், நம்ம விட்டுட்டு தினமும் ஒரு ஏழைக்கு உணவு அளித்துட்டு நம்ம மற்ற அமல்களை செய்யலாம். குரான் ஓதுறது, திக்ர் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, அதிகமாக என்ன செய்யுது, சலவாத் ஓதுறது, அதிகமான குரான்களை ஓதுறது நம்ம செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உயிருக்கு நம்ம ரொம்ப மோசமான நிலைமை நோன்பு வைக்கணும் இல்லை. இந்த நபிசுல்லாஹ் கூறினாங்க, இந்த 6 அருண்கொடை எந்த நபிக்கும் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை, எனக்கும் என்னோட உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை அலங்கரிக்கிறது, 2வது நரகத்தை மூடுறது, 3வது ஷைத்தானை விளங்கிடுறது, 4வது கேட்டிங்கன்னா கடல் உள்ள மீன்கள்லாம் துவா செய்கிறது, 5வது கேட்டிங்கன்னா நோம்பில் இறுதியில் நமக்கு கூலி வழங்கப்படுறது, 6வது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நோன்பு வைக்கிறனால நம்ம வாய் வடை நம்மளாலே தாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுமை நாளில் நோன்பு வைத்தவரின் அந்த வாயோட வாடை கஸ்தூரி மணக்கிற வரைக்கும் வைப்பான. சுப்ஹானல்லாஹ். இந்த 6 அருள்கொடை நம்ம நினச்சிக்கிறணும். இதை நம்ம இழக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் கிடைக்காது. நோன்பு வைக்க போகிறவங்களுக்கு தான் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் உணவு உடைக்கு அப்புறம் அதிகமாக நம்ம செலவழிக்கிறது மாத்திரை மருந்து தான். எல்லாருக்குமே நோய் இருக்குது, எல்லாருக்குமே பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் நோய் இருக்குது. என்ன செய்ய, நல்லா பாதுகாக்கட்டும். நம்ம எல்லாம் ஆரோக்கியத்தோடு நோன்பு வைக்கணும். நோன்பு நம்ம அடையணும். வருஷத்தில் ஒரு நாள் அந்த நோம்பாளிகள் மட்டும் நுழையிறதுக்கான எல்லாம் ரையானுங்கிற ஒரு நோன்பு சொர்க்கத்தையே வச்சுருக்கேன். அதில் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும். அதிகமாக துவாச்சிருக்கிறேன். இந்த நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதை நல்லபடியாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் வழங்கிடுவானா என்று அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.